இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நானுமே கொஞ்சம் ஓவர் வெயிட்டா தான் இருந்தேன். நான் ஒரு 3 to 4 மந்த்ஸ்லயே ஆல்மோஸ்ட் ஒரு 12 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த லோ கார்ப் டயட் வித் ஃபாஸ்டிங் பண்ணதுல. அதோட இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் நிறைய பேரு, ரிலேட்டிவ்ஸ், பேஷண்ட்ஸ் இப்படி நிறைய பேரு இந்த லோ கார்ப் டயட்ல வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாம சர்க்கரை வியாதி, ஃபேட்டி லிவர், அப்புறம் பெண்களுக்கு இருக்கிற பிசிஓடி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சரியாகி நார்மல் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் லோ கார்ப் டயட்டை எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு மாடல் டயட் பிளான் வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ், அப்புறம் எக் சாப்பிடுறவங்க இப்படி 3 பேருக்கும் தனித்தனியா ஒரு டயட் பிளான் போட்டு வச்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இந்த டயட் பிளான் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இந்த டயட் ஃபாலோ பண்றதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜி இருக்கு, குறிப்பிட்ட ஃபுட்ஸ் வந்து அலர்ஜி இருக்கு, இல்லைன்னா வந்து இதுல கொடுத்துருக்கிறதுல ஒரு சில ஃபுட் வந்து ஒத்துக்கல உடம்புக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணுங்க. டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க குறிப்பிட்டிருக்க சில பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறத பக்கத்துல உள்ள மருத்துவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிட்டு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்கள கேட்டுக்கிறேன். பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நார்மல் அப்படின்னதுக்கு அப்புறம் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உங்க டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாம இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே இன்சுலின் எடுத்துட்டு இருப்பீங்க, சில மருந்துகள் எடுத்துட்டு இருப்பீங்க. இந்த டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்க மாவுச்சத்துக்கள் குறைஞ்சு டக்குன்னு சுகர் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். ஸோ இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மருத்துவர்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் சில மாத்திரைகளை நிப்பாட்டணும், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டயட் பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு மேக்சிமம் 3 வேளை உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில எழுந்தோன்னே சர்க்கரையே இல்லாம பால் மட்டும் போட்டு காஃபி குடிக்கலாமா அப்படின்னா அதுதான் உங்களோட முதல் வேளை உணவு கணக்குல வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதில் எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்தோன்னே சூடா ஒரு பிளாக் காஃபி கொடுங்க. பால், சர்க்கரை எதுவுமே இல்லாம குடிங்க. அடுத்தது நீங்க டிஃபன் சாப்பிடும்போது, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு 50 ml காஃபி எடுத்துக்கலாம், சர்க்கரை இல்லாம. இல்ல மேடம், என்னால பால் சர்க்கரை இல்லாம காஃபி டீ குடிக்கவே முடியாது அப்படின்னா சூப்பு அந்த மாதிரி குடிக்கலாம். மோர் குடிச்சீங்கன்னாலும் அது ஒரு வேளை உணவு கணக்குக்கு தான் வரும். அந்த மோர்லயுமே வந்து கொஞ்சம் தயிரோட கொழுப்பு இருக்கிறதுனால அது ஒரு வேளை உணவு கணக்குக்கு தான் வரும். என்னடா இது மேடம் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? ஏன் அப்படின்னா அது உங்களோட இன்சுலினை தூண்டும். அதனால இன்சுலினை தூண்டக்கூடிய உணவுகள் எதுவுமே நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்துல எடுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. அதாவது காலையில, மதியம், நைட் இந்த 3 வேளை உணவோட முடிச்சுக்கிட்டு இடையில 11 மணிக்கு இல்லைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நமக்கு இந்த டயட்ல வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். சப்போஸ் நீங்க ரொம்ப கொஞ்சம் வெயிட் ஹெவியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இந்த நேரத்துல வந்து நீங்க டயட் இருக்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி பசி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து உங்க டயட்டை பிரேக் பண்ணாம தேங்காய் சில்லு, நிலக்கடலை, இல்லைன்னா நட்ஸ் வகைகள். நட்ஸ் வகைகள்னா பாதாம், பிஸ்தா, அப்புறம் விதைகள், அதாவது பம்கின் சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் மொத்தமாவே நீங்க ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் அந்த மாதிரி கூட போட்டு அதை வந்து இடையில ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை எப்பயாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்ல வேக வச்ச வேர்க்கடலை, அது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே இல்லையா, தேங்காய் சில்லு 4-5 கடிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம் ஆரம்ப கட்டத்துல. இதுவுமே 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட உடம்புல இன்சுலினோட அளவு குறைய குறைய அந்த பசிங்கிறது உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிடும். சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடையில இடையில இந்த ஸ்நாக்ஸ் கூட எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. பிளாக் காஃபி, பிளாக் டீ, அப்படி இல்லைன்னா ஹெர்பல் டீ, கிரீன் டீ, லெமன் ஜூஸ் வந்து சால்ட் போட்டு சுகர் இல்லாம, இந்த மாதிரி எந்த ஒரு டீ காஃபிலையுமே பால் சுகர் இல்லாம நீங்க எத்தனை தடவை வேணாலும் குடிச்சுக்கலாம். நாட்டு சக்கரை, பனவெல்லம், கருப்பட்டி எதுவுமே இந்த டீ காஃபில போடக்கூடாது. இப்போ டயட்டுக்குள்ளார போகலாமா? நான் வந்து இந்த சார்ட்ல பிரேக்ஃபாஸ்டையும் டின்னரையும் ஒன்னா ஒரு பிரிண்ட்ல எடுக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு சார்ட்ல லஞ்ச் மட்டும் தனியா எழுதிருக்கிறேன். புரோட்டீன்ல உங்க டே ஸ்டார்ட் ஆனா உங்க உடம்புல பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால ஃபாஸ்டிங் முடிஞ்சு நீங்க சாப்பிடுற ஃபர்ஸ்ட் மீல் நல்ல கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா நான் கொடுத்துருக்கேன். வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பன்னீர், சீஸ், டோஃபு இந்த மாதிரி மாறி மாறி வரும். எகிட்டேரியன்ஸ் அண்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எக்ஸ் பேஸ்டா இருக்கும் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல. டின்னர் வந்து தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளோட செரிமானம் எல்லாமே நல்லா வேலை செய்யும். இல்ல 3 ஹவர்ஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிடுங்க. ஸோ டின்னர்ல கொடுத்துருக்கிற ஃபுட்ஸ் வந்து ஈஸியா செரிமானமும் ஆகணும், அதே சமயம்
ஃபாஸ்டிங் இருந்து மறுநாள் காலையில தான் சாப்பிட போறோம் அப்படிங்கறதுனால வயிறு ஃபுல்லாவும் இருக்கணும். சோ ஃபைபர் ரிச் காய்கறிகள் நிறைய இருக்கிற மாதிரி டின்னர் ரெசிபிஸ்ல இருக்கும். லஞ்சுக்கு வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு நாளும் ஒரு வகையான சுண்டல் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சுண்டலுக்கு அப்புறம் காய்கறிக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் ரைஸ் ஒரு 50 to 75 கிராம்ஸ் அளவுக்கு சாதாரண ஒயிட் ரைஸே வேணும்னாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். பட் கம்மியா சாப்பிடணும். அண்ட் இந்த ஆர்டர்ல சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே சரி, அது பிரேக்ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, லஞ்சா இருந்தாலும் சரி, டின்னரா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களோட புரோட்டீன் உணவுகள்ல ஆரம்பிங்க. அடுத்தது உங்களோட ஃபைபர் காய்கறிகள்ல ஆரம்பிங்க. கடைசியா உங்களோட ரைஸ், இட்லி அந்த மாதிரி வந்து அந்த சாப்பிடுற கொஞ்சம் அமௌண்ட்டை கடைசியா வச்சுக்கோங்க. எகிட்டேரியன்ஸுக்கு லஞ்ச்ல வந்து வேணும்னா நீங்க சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் 2 எக் சாப்பிட்டுக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ் லஞ்ச் டைம்ல 3 to 4 டைம்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கோங்க. சிக்கன், மட்டன், பீஃப், போர்க், ஃபிஷ், ப்ரான்ஸ் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மீடியம் பீஸா ஒரு 3 to 4 பீஸ். ஒரு பீஸும் வந்து 25 கிராம் வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு தோராயமா பாத்துக்கோங்க. இப்படி கம்மியா இருக்கு வெயிட் அப்படின்னா இன்னொரு பீஸ் கூட எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ நான் வெஜிடேரியன்ஸ் நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு கட்டாயம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கிறேன், அதனால நான் வெஜிடபிள்ஸ் ஸ்கிப் பண்ணலாமான்னா கிடையாது. அன்னைக்கும் நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். மத்த நாள் இப்ப இன்னைக்கெல்லாம் நான் நான்வெஜ் சமைக்கல மேடம் அப்படின்னு அந்த நாட்கள்ல வந்து நீங்களுமே ஐதர் சுண்டல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 முட்டை எடுத்துக்கலாம் புரோட்டீனுக்கு. அடுத்தது காய்கறிகள், அப்புறம் கொஞ்சமா வேணும்னா ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ பழங்கள் பத்தி நான் இந்த டயட் பிளான்ல மென்ஷனே பண்ணல. ஏன்னா பழங்கள் வந்து கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா காய்கறிகள் நிச்சயமா சாப்பிடணும். பழங்கள்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பலா, வாழை அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற சீசனல் பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராமுக்கும் கம்மியா எடுங்க. கொடுத்துருக்கிறது ஒரு பேசிக்கான டயட் பிளான் தான். இந்த சார்ட் நீங்க பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி அதுலயே காய்கறிகளோட அளவு, பன்னீரோட அளவு, இப்படி சிக்கனோட அளவு, இப்படி எல்லாத்தையுமே நான் வந்து அதுலயே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு பெருசா டவுட்ஸ் வராது. அப்படி வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் ரிப்ளை பண்றேன். இந்த சார்ட்ல இல்லாம உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஏற்கனவே என்னோட டயட் சார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோஸ் இருக்கு. அதுலயும் போய் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல சில மீல் ஐடியாஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு சேஞ்சுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க அதுல இருந்து வேணாலும் மீல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு 5 ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, நோ சுகர். எல்லா விதமான சுகர், ஹனி, நாட்டு சக்கரை, பனவெல்லம், கருப்பட்டி எல்லாமே நோ சுகர். நோ டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் வேண்டாம். நம்பர் 2, உங்க டயட்ல புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட்ஸோட அப்புறம் ஃபைபர் கலந்த வெஜிடபிள்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஃபாஸ்டிங் பண்ணுங்க, கட்டாயம் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. மினிமம் 12 ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. போதும், எடுத்தோடனே 16, 18 வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ் அதுக்கு உங்களோட பாடி அகஸ்டம் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங் கட்டாயம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் டைம்ல 0 கேலரி ட்ரிங்க்ஸ் தவிர வேற எதுவுமே சாப்பிடாதீங்க. நம்பர் 4, அவாய்ட் ஸ்நாக்கிங். அதாவது ஒரு நாளைக்கு 3 மீல்ஸ் மட்டும் எடுங்க. நம்பர் 5, அவாய்ட் ரிஃபைன்ட் கிரெயின்ஸ். ரிஃபைன்ட் கிரெயின்ஸ்னா அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இது எல்லாமே வரும். இதை வந்து டோட்டலா அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அதுல 4ல் 1 பங்கு அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது. நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த 5 ரூல்ஸ்லயுமே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும். எக்ஸசைஸ் பத்தி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஃபேட் லாஸ் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங்கும் டயட்டும் தான். ஏன்னா இது 2 தான் நம்மளோட இன்சுலின் லெவலை நல்லாவே குறைக்கும். எக்ஸசைஸ்லயும் நிச்சயமா நம்மளோட இன்சுலின் லெவலை நல்லா குறைக்கும். ஆனா எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டயட் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா வெயிட் குறையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபாஸ்டிங் அண்ட் டயட். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுங்க, அப்புறம் கிராஜுவலா நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டயட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, கொஞ்சம் சோர்வா இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய தண்ணி குடிங்க. நல்ல உங்களுக்கு நீங்க வந்து இது நாள் வரைக்கும் உங்களோட எனர்ஜி மாவு சத்துல இருந்து கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து ஃபேட் உணவுகள்ல இருந்து கிடைக்க போகுது, கொழுப்பு உணவுகள்ல இருந்து கிடைக்க போகுது. அப்படிங்கறதுனால கொழுப்பு உணவுகள் கரெக்டா எடுங்க. லோ கார்ப், லோ ஃபேட். தயவு செய்து இதை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் நைட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்ல நிம்மதியா தூங்குங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சோர்வா இருக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இல்ல உங்களால வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கோ வெரி ஸ்லோ. இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் மாத்த போறேன், லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து நான் பழைய மாதிரி தான் சாப்பிட போறேன், என்னால ஒண்ணா தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் டயட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு ஓகே. அதுக்கே நீங்க வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். அதுவே ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ் கழிச்சு ஸ்லோவா லஞ்ச்லயும் இந்த லோ கார்ப் டயட்டை இன்க்ளூட் பண்ண பாருங்க. அப்புறம் இன்னொரு 20 நாள் கழிச்சு டின்னர்லயும். ஸோ 3 வேலையிலையும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போங்க. எந்த ஒரு அவசரமும் கிடையாது. 3 மாசத்துல நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், 6 மந்த்ஸ்ல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யாருமே நம்மளுக்கு எந்த ஒரு கிரீடமும் கொடுக்க போறது கிடையாது. நீங்க உங்களோட ஹெல்த்துக்காக பண்றீங்க. ஸோ ஒண்ணுமே அவசரம் இல்லை. உங்களை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கவும் வேண்டாம். ஸ்லோவா சேஞ்ச் பண்ணுங்க.
ஆனா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறதுல மட்டும் உறுதியா இருங்க. அப்பப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்ல சொந்தக்காரவங்க வராங்க, நம்ம எதையோ ஒண்ணு சாப்பிடுற நிலைமை வந்துருது அப்படின்னாலும், அவ்வளவுதான் போச்சு. நம்ம டயட் இவ்வளவு நாள் நான் ஃபாலோ பண்ணேன். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி, உடனே அத வந்து டயட்ட விட்டு வெளியிலயும் வந்துராதீங்க. அப்பப்ப நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ட்ராக்குக்கு வாங்க. சோ இது நாள் வரைக்கும் நான் வந்து டயட்ல விட்டு விட்டு வந்துட்டு இருக்கேன். சரியானபடி நான் டயட்ட ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறவங்களும் திரும்பவும் ட்ராக்குக்குள்ளார வாங்க. யாரா இருந்தாலும் ட்ராக்ல இருந்து வெளியில போக தான் செய்வாங்க. இன்க்ளூடிங் மீ. நானுமே வந்து நியூ இயர் வருது, பொங்கல் வருதுன்னா, அப்பப்ப நானுமே ட்ராக்ல இருந்து வெளியில போக தான் செய்வேன். ஏன்னா இது வந்து லைஃப். நம்மலாம் மனுஷங்க. நம்ம ஒண்ணும் ரோபோஸ் கிடையாது. அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா நம்ம இத தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லன்னா ரோபோ மாதிரி ஃபெயிலியர் ஆயிடும். அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மனுஷங்க. நம்ம முன்ன பின்ன இருக்கலாம். தாராளமா இருக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. சோ தாராளமா நீங்க அப்பப்ப டயட்ல இருந்து வெளியில போறீங்க. ஒரு ஃபங்ஷன் போறீங்க. 4 பேரோட சேர்ந்து பேசும்பொழுது, ஏதோ ஒரு பஜ்ஜி வடைய சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னாலும், இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போய் நான் என்னோட லோ கார்ப் டயட்ட ஃபாலோ பண்ணிக்கிறேன். நாளையில இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. பட் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு தினமும் இதே கதைய சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பிரிண்டபிள் ஃபார்ம்ல கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இனிமே டயட் பிளான ஸ்டார்ட் பண்ணுங்க. கடகடன்னு உங்களோட வெயிட் எல்லாம் குறைக்க ஆரம்பிங்க. ஓகே? ஆல் தி பெஸ்ட்.